ஆண்டவரோடு இருக்கிற அந்த உடன்படிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடன்படிக்கையில் வளர 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 கர்த்தர் நமக்கு ஜெயிக்க 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 அந்த ஜெயிக்கிற இடத்துலலாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதுதான் வாக்குத்தத்தம். 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம், நீ ஒரு பலிபீடம் கட்டு. ஆபிரகாம் செஞ்சானா செய்யலையா? அவன்கிட்ட 12ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நான் இந்த தேசத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததியில் ராஜாக்கள்லாம். பலிபீடத்தை கட்டி பலியிட்ட உடனே அதை எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் கண் காணாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஏன் வெளிப்படுத்தினார்னா, ஆபிரகாம் மேலே இப்போ ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன தெரியுமா? அவன் சோதோமின் ராஜா கொண்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டான். அவன் நம்பிக்கை எல்லாம் என் மேலே இருக்கிறதுனால, ஓ, அவன் சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு காட்டுவேன். இந்த உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ, அவர் என்னெல்லாம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரோ, அதன் மேலெல்லாம் 100% விசுவாசமாக இருங்க. அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதில் 1000 பேர் எழும்பி நிற்கலாம், 1000 பேர் வாக்குத்தத்தத்துக்கு எதிராக உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒன்றா இருக்கலாம், நடந்துட்டு இருக்கிறது ஒன்றா இருக்கலாம். சொன்னவர், உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர், அதில் 1000 காரியங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் விளக்கி உனக்கு முன் குறித்ததை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.